ஜீவா, இளவரசு, தம்பி ராமையா நடிச்சு, நித்தீஷ் சகாதேவோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கும் படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இந்த படத்தோட விமர்சனத்த பத்தி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸா. ஆஃப்டர் பாசிட்டிவ் வார்ம் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நல்லாவே வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து முன்னாடியே நேத்திக்கே புக் பண்ணிட்டேன். ஸோ யூசுவலா இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் இது வந்து நடக்கும் விஷயம். ஸோ நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஓஜி ஜீவா வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ உண்மையிலேயே படம் வந்து இவங்க குடுத்த ஹைப்புக்கு அளவுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்றது நீங்க முழு விமர்சனத்த பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா வந்து ஒரு கவுன்சிலர். அவரு வந்து அடுத்த ஒரு எலெக்ஷன்ல அதிகமா வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கல்யாணத்துல நடத்தி முடிக்கிறதுக்காக போறாரு. ஸோ அந்த கல்யாணம் வந்து யாருக்கு நடக்குதுன்னா, இளவரசோட பொண்ணுக்கு வந்து நடக்குது. ஸோ கல்யாணம் நடக்கிற அதே நைட்ல பக்கத்து வீட்ல வந்து தம்பி ராமையாவோட அப்பா அவரு வந்து இறந்து கிடக்குறாரு. ஸோ இப்போ கல்யாணமும் நடந்தாகணும். அதே மாதிரி டெத்துக்கான செரிமோனியும் நடக்கணும். ஸோ இதுக்கு 2மே நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நடக்குது. இத தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ஃபாலோ மீ அப்படின்னோனே ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு படம். ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆயிருது. அண்ட் இது வந்து ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்க்கான கதை. இத வந்து 2 மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெச் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி மேக்ஸிமம் என்டர்டெயின்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவாவோட எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இவ்வளோ நாளா வின்டேஜ் ஜீவா எதிர்பார்த்திருந்தோம். பிளாக்கு தலைவர் தம்பி தலைமையில் ஒரு மாரி கரெக்ட்டான பாதையில தான் திரும்ப ஜீவா வந்து போயிட்டு இருக்காரு. ஒரு கன்ஃப்யூஸ்டு ஜீவாவ இந்த படம் ஃபுல்லா பார்ப்பீங்க. எப்படிடா இந்த பிரச்சனைய சால்வ் பண்றது அப்படின்ற மாரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸோடயும் சரி, அங்கங்க ஹியூமர் கலந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ். அப்புறம் அவரோட ஸ்டைல்லயே நெறைய டயலாக்ஸ் வந்து பேசியிருப்பாரு. நெறைய காமெடி அவரோட ஸ்டைலே வொர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த வின்டேஜ் ஜீவா தான் இஸ் பேக். இளவரசி அதே மாரி அவரு குடுக்குற ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஈகோயிஸ்டிக்கான ஒரு மணப்பெண்ணோட அப்பாவா கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அந்த ரோலுமே வந்து ரொம்ப நல்லாவே ஃபிட்டா இருந்தாரு. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல அண்டர் ரேட்டட் கேரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா கண்டிப்பா வந்து இளவரசு சொல்லிக்கலாம். அதே மாரி தம்பி ராமையா இந்த படத்துல பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம். குறிப்பா அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்ல சாமி வந்த மாரி வந்து நடிப்பாரு. ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு மொத்த சீக்வென்ஸ்லயும் சரி. அண்ட் அவர் குடுக்குற சின்ன சின்ன இந்த ஒரு ஈகோ ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுவும் பக்கா. குறிப்பா இந்த படத்துல பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஜென்சன் திவாகர் தான். ஸோ ஹி இஸ் ஆல்சோ டூயிங் வெல் கரண்ட்லி. லப்பர் பந்து, ஆண் பாவம் பொல்லாததுன்னு அவரோட ஸ்டைல்லே நெறைய ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஏத்த ரோல் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரோல் வந்து எழுதப்பட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி அவர. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனைய வந்து ஏத்தி விடுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போவாரு. ஸோ அந்த சீன் வந்து மொத்தம் அந்த ஒரு 10 நிமிஷமே வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு இந்த படத்துல. இன்னொரு நித்தீஷ் சகாதேவ் ஆக்சுவலி இந்த படத்த வந்து ஒரு முழு காமெடி படமாவும், அதே அட் த டைம்ல வந்து ஒரு அங்கங்க இந்த எமோஷன்ஸுமே வந்து கேரி அவுட் பண்ணி, ஈகோ கிளாஷையும் டச் பண்ணி, கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல மெசேஜோட வந்து முடியணும் அப்படின்ற மாரி அவர் எதிர்பார்த்திருக்காரு. அதுல வந்து ஒரு 60, 70% அவர் சக்சீட் பண்ணியிருக்காருன்னு தான் வந்து சொல்லலாம். இது ஒரு மாலிவுட் ஸ்டைல், மலையாள ஸ்டைல் படம். என்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே தமிழ். மலையாளத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பேசில் ஜோசப் இந்த மாரி படம் வந்து நெறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து புதுசு. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டாவே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் வந்து ஹியூமர் எல்லா பக்கமும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலுமே, 55 நிமிஷம் உங்களுக்கு போர் அடிக்காம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுசாவே வந்து ஜீவா எப்படி இந்த மாரி ஒரு ஆக்வர்டான பொசிஷன்ல லேண்ட் ஆகிருக்காரு, எப்படி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறாரு அப்படின்ற மாரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆக்சுவலி முழு படமே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா ஒரு சில சீக்வென்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்ம மணப்பெண் பிரார்த்தனா நாதன் வச்சு ஒரு சில சீக்வென்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கங்க வந்து வொர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பரவால்ல. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹியூமர். அதே மாரி சீன்ஸ் எழுதப்பட்ட விதமும், ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமும் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பக்காவா வந்து இருந்துச்சு. ஆனா நெறைய சீன்ஸ் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் குட். அந்த 55 மினிட்ஸ் அந்த இந்த செகண்ட் ஹாஃப் முழுசாவே நம்மள என்டர்டெயின் பண்ணி தான் வெளிய அனுப்புறாங்க. குறிப்பா நான் சொன்னேன்ல அப்பயே அந்த ஜென்சன் திவாகரோட அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் சீக்வென்ஸ் கிளைமாக்ஸ் போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்சுவலி ஒரு குட் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அபவுட் த லீடர்ஷிப் அண்ட் அபவுட் அந்த ஏரியால இருக்கிற ஒற்றுமையை பத்தி நல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியில அந்த ஒரு டயலாக் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணடா அதுக்கு தியேட்டரே வந்து கை தட்டிச்சு. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் முழுசாவே வந்து இந்த ஈகோ கிளாஷை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க கதையை. நல்லா எடுத்துட்டு வந்து போயிருந்தாங்க. மியூசிக் பிரேமலோட விஷ்ணு விஜய் அவரு வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு வெட்டிங் மூடு, ஃபெஸ்டிவ் அக்கேஷனோட மூட வந்து நல்லாவே எடுத்துன்னு வந்துருக்காரு இன் டெர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். அதே மாதிரி கேமரா ஒர்க்கு குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல பயங்கரமா வந்து இருந்துச்சு. ஒரு
40, 50 பேர கொண்டு வந்து ஒரே இடத்துல, ஒரே லொகேஷன்ல வந்து லேண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாத்துமே வந்து எப்படி சஃபர் பண்றாங்க அப்படின்றத வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. எ இந்த கிளைமாக்ஸ், கேமரா ஒர்க்கிங்கும், டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பிரச்சனை வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இதுக்கு எனக்கு வந்து 1, 2 விஷயம் பட்டுது. என்ன பிரச்சனை மெயினா பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அந்த சீக்வென்ஸ்ல வந்து மணப்பெண் வந்து இருப்பாங்க. அந்த மணப்பெண் வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்து கிடப்பாங்க. ஸோ, அவர வந்து தேடுறதுக்காக நம்ம மாப்பிள வந்து வராப்ல. மணப்பெண்ணுக்கு வந்து மாப்பிள யாருன்னே வந்து தெரியல. ஒரு 2 நிமிஷமா வந்து அவங்க யோசிக்கிறாங்க. யார்றா இது? யார்றா இதுன்னு யோசிக்கிறாங்க. ஸோ, இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஃபோட்டோ வந்து இனஃப். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க என்னதான் கல்யாணமே உங்களுக்கு ஆகலைனாலுமே, உங்களுக்கு வந்து சின்ன மாப்பிள ஃபோட்டோவ பார்த்து தான் வந்து கல்யாணத்த எல்லாமே வந்து செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ, மாப்பிள ஃபோட்டோவே பார்த்துருக்கவே மாட்டாங்களா இவங்க? அப்படின்ற மாரி எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரைட்டிங் எரர் வந்து நாங்க பார்த்தேன். அதே மாரி ஸ்க்ரீன் பிளே குட் ஹேவ் பீன் மோர் பெட்டர். எமோஷனல் சீக்வென்ஸ் வந்து அங்கங்க தான் கனெக்ட் ஆயிருக்கு. முழு படத்தையும் வந்து எமோஷனல் சீக்வென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணல. அதே மாரி காமெடி வந்து முழு காமெடி படமாவும் அமையல. அங்கங்க தான் காமெடி வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த படத்துல 1 ஹவர் 55 மினிட்ஸ் ரன் டைம் என்னதான் டல் மூவ்மெண்ட்ஸ் இல்லாம போர் அடிக்காம நம்மள வந்து என்கேஜ் பண்ணியிருந்தாலும், இன்னும் கொஞ்சம் அங்கங்க ஒரு நல்ல காமெடி சீக்வென்ஸ் ஆட் பண்ணி, அதே மாரி நல்லா டச் ஆகுற மாரி ஒரு எமோஷனல் சீன்ஸ் 2, 3 கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் ஒரு சூப்பர் படமாவே சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு இந்த படம் ஒரு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருந்திருக்கலாம். இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி இந்த ஒரு படம் வந்து பார்க்கிங் படத்தோட லைன் சிமிலரா வந்திருக்கு. ஒரு 2 பேருக்கு இடையிலான ஈகோ கிளாஷ். அதுல மாட்டிட்டு முழிக்கிற மத்தவங்க. அதே மாரி தான் பார்க்கிங் படத்தோட லைன் தான். என்ன இந்த டைரக்டர் வந்து முழு காமெடி படமாவா குடுக்கலாமா? இல்லன்னா வந்து ஒரு முழு ஈகோ கிளாஷ் உள்ள படமா குடுக்கலாமா? அப்படின்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்லயே வந்து டைரக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா 50, 50, 50 குடுத்திருக்காரு. விச் வாஸ் ஓகே. விச் வொர்க்ட் அட் பார்ட்ஸ். ஆனா மொத்தமா இது வந்து எமோஷனல் சீக்வென்ஸ் ஒண்ணு வந்துச்சுன்னா, அடுத்த சீக்வென்ஸே அவங்க காமெடி சீக்வென்ஸ் கொண்டு வந்து டைல்யூட் பண்ணி விட்டுர்றாங்க. இது என்னன்னு தான் நம்மளுக்கு வந்து புரியல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தாலும், ஃபேமிலியோட நீங்க ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அதே மாரி நல்ல ஒரு செகண்ட் ஹால்ஃப். குட் கிளைமாக்ஸ் மெசேஜுமே வந்து சொல்லி நம்மள என்டர்டெயின் பண்ணி தான் வெளிய அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்க ஃபேமிலியோட ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு ஹார்ம்லெஸ் ஆன ஒன் டைம் நீட் வாட்ச். இந்த படத்துக்கு நம்ம குடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.